ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12. மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 12. அவதாரா மயா திருஷ்டா ரமமானஸ்ய தே குணை சோகம் தத் திரஷ்டும் இச்சாமி யத்தே யோஷித் வபூர்திருத்தம். ஒன் பை ஒன் மீனிங். அவதாரா அவதாரங்களை மயா என்னால் திருஷ்டா காணப்பட்டது. ரமமானஸ்ய உமது அநேக திருவிளையாடல்களை நீர் செய்து காட்டும்போது, தே உமது குணய தெய்வீக குணங்களின் தோற்றங்களால், ச சிவபெருமான் அகம் நான் தத் அந்த அவதாரத்தையும் திரஷ்டும் இச்சாமி காண விரும்புகிறேன். யத் எந்த தே உமது யோஷித் வபு ஒரு பெண்ணின் உடல் திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட. டிரான்ஸ்லேஷன். எம்பெருமானே, உமது தெய்வீக குணங்களால் நீர் மேற்கொண்ட எல்லா வகையான அவதாரங்களையும் நான் கண்டிருக்கிறேன். நீர் இப்போது ஒரு அழகிய இளம் மங்கையாக தோன்றியிருக்கிறீர். உம்முடைய அந்த அழகான திருவுருவை நான் காண விரும்புகிறேன். பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபா. சிவபெருமான் பகவான் விஷ்ணுவை அணுகிய போது அவர் அங்கு வந்ததன் நோக்கத்தை பகவான் விஷ்ணு வினவினார். சிவபெருமான் இப்போது தமது விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். பார்க்கடலை கடைந்ததிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அமிர்தத்தை பகிர்ந்தளிப்பதற்காக பகவான் விஷ்ணு மோகினி மூர்த்தி அவதாரத்தை மேற்கொண்டார். இந்த புதிய அவதாரத்தை காண சிவபெருமான் விரும்பினார். பதம் 13. ஏன சம்மோகிதா தைத்யா பாயிதாஸ்ச அமிர்தம் சுராக தத்தித்ருக்ஷவ ஆயாதா பரம் கௌதூஹலம் ஹீன. ஒன் பை ஒன் மீனிங். ஏன அத்தகையதோர் அவதாரத்தால் சம்மோகிதா வசியம் செய்யப்பட்டனர், தைத்யா அசுரர்கள், பாயிதா பருகும்படி செய்யப்பட்டனர், ச கூட அமிர்தம் அமிர்தத்தை, சுரா தேவர்கள், தத் அந்த உருவத்தை, தித்ருக்ஷவ காண விரும்பி, ஆயாத்தா நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம், பரம் மிகவும், கௌதூகலம் பெரும் ஆவலுடன், ஹி உண்மையில், ந எங்களுடைய. டிரான்ஸ்லேஷன். எம்பெருமானே, அசுரர்களை முற்றிலும் வசியப்படுத்தி அமிர்தத்தை தேவர்கள் மட்டும் பருகச் செய்வதற்காக ஒரு அழகிய ரூபத்தை, பெண்ணின் வடிவத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள். அந்த பேரழகான அழகிய மங்கையின் ரூபத்தை காணும் ஆவலுடன்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். அந்த ரூபத்தை காண நான் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12. மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமை அடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 12, 13 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.